கை வைக்கும் பொழுது அவருடைய கரமே அவர் மேல படுது மாதிரி. அதனால அன்புள்ள பிதாவே, இயேசு நாமத்துல பயன்படுத்தி இயேசு நாமத்துல வியாதியே போகும்போது இது உங்க கரம் இல்ல, அவருடைய கரமாக மாற்றப்படும். அபிஷேகம் எல்லா காரியத்தையும் குறிக்கும், செயலிழக்கப்படும். எண்ணெயை பூசும் போது வெறும் எண்ணெய் மட்டுமல்ல, தேவ அபிஷேகத்தை மேல வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நுகங்கள் என்ன நுகங்கள் இருக்கிறதோ, என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அது முறிக்கும். போன வாரத்தில் இருந்து குணமாவதற்கான வழிகள், குணமாவதற்கான வழிகள் சொல்லும் பொழுது இந்த வேஸ் டு ரிசீவ் ஹீலிங், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள். சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் தான் சொல்றேன் தவிர சுகத்தை சம்பாதிக்கிறதற்கான வழிகள் சொல்லலை. சுகத்தை சம்பாதிக்க முடியாது. தேவனுடைய எந்த ஒரு நன்மைகளையும் நம்முடைய கிரியில் மூலமாக சம்பாதிக்க முடியாது. கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலமாக நமக்கு சுகம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அனைத்தும் கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அது நம்முடைய செயலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம் தாயின் கற்பத்திலே கரு உருவாவதற்கு முன்பாகவே தேவன் இவை அனைத்தும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் சம்பாதிக்கல, அது தேவன் கொடுக்கிற கிஃப்ட், ஈவா கொடுக்கிறார். அவைகளை எவ்வாறு பெற்று அனுபவிப்பது என்று தெரியணும். அனுபவிப்பதற்கு முன்பாக, சுகத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக, வெற்றியை அனுபவிப்பதற்கு முன்பாக, ரட்சிப்பை அனுபவிப்பதற்கு முன்பாக, இது என் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தம் என்று அறியணும். நான் சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம், தீர்க்காயுசாக இருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிள்ளையாக இருப்பது தேவனுடைய சித்தம் என்று அறியணும். சித்தம் தெரியவில்லை என்றால் விசுவாசம் வேலை செய்யாது. சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும்னா எல்லாரும், நாசிகள் சுவாசம் உள்ள அத்தனை பேர் ரட்சிக்கப்படணும், அத்தனை பேரும் சத்தியத்தை அறியணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களான்னு கேட்டால் எல்லாரும் ரட்சிக்கப்படலை. எல்லாரும் ரட்சிக்கப்படலைங்கிறதுனால எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல எல்லாரும் சுகமா இருக்கணும். நான் சொல்றது எல்லாரும் சுகமா இருக்கணும். எல்லாரும் நோய் இல்லாமல், பலவீனம் இல்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜீவனோடு தீர்க்காயுசோடு வாழணும். அது தேவ சித்தம். அதே போல எல்லாரும் செழிப்பா இருக்கணும். எல்லாரும் நிறைவாக, குறைவில்லாமல், ஏராளத்தோடு வாழணும். அது நமக்கு தேவனோட சித்தம். இல்லைங்க, நான் பணக்காரனை போல உணரலையே, என் கையில் காசு இல்லையே. காலையில் கூட பாருங்க, நான் தொடச்சி பார்த்து எடுத்து வந்தேன். காசு இல்லாமல் இருக்கலாம், பேங்க்ல இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நீங்கள் பணக்காரங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதை விசுவாசிங்க. நான் பணக்காரங்கிறத முதல்ல விசுவாசிங்க. சில இடத்துல உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நீங்கள் நீதிமான். சில நேரத்தில் நம்ம நீதிமான போல உணரலை. நம்முடைய செயல்களை பார்த்தோம்னா நம்மளாம் ரசிக்கப்பட்டிருக்கோமா நமக்கே சந்தேகமாக தான் இருக்குது. சில நேரத்தில் என்ன சொல்லலைங்க, சில நேரத்தில் இதுக்கு நம்மளாம் ரசிக்கப்பட்டிருக்கோம் தானா, தேவனுடைய பிள்ளை தானா, நீதிமான் தானா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்படி எண்ணம் வந்தாலும் வராவிட்டால் கூட என்னுடைய செயலின் அடிப்பில் நான் நீதிமான் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்து முடித்தாரோ அதை விசுவாசித்தபடியால் நீதிமான். அதே போல என் சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம், சில மெடிக்கல் ரிப்போர்ட்டு சரியில்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் நான் சுகமானவன். ஏன் சுகமானவன் என்றால் அவருடைய தழும்புகளா நான் சுகமானேன்னு சொல்லுது. நான் சுகமாவது தெய்வ சித்தம், ரட்சிக்கப்படுவது தெய்வ சித்தம், நான் செழிப்பாக ஏராளம் தாராளத்தோடு இருப்பது தெய்வ சித்தம். அநேக மக்கள் ரிச்சின்னா கெட்ட வார்த்தை நினைக்கிறாங்க. சில ஆட்கள் பணக்காரனா கெட்ட வார்த்தையை பேசுறாரு சர்ச்சில் போய்ங்கிறாங்க. ரிச்சுன்னா கர்த்தர் ஏற்படுத்தினது, ஐஸ்வர்யம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு கர்த்தரை தேடிட்டு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று யூ ஆர் அ ப்ராஸ்பரஸ் மேன் சொல்லுங்க, யூ ஆர் ரிச் மேன் யா சொல்லுங்க. கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க. ஒரு ஆள் தெரியவார் அழகா சொல்லணும். நம்மளாம் பிறந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஆம் a rich man. கை சொல்லுங்க, ஐ ஆம் a rich man. நான் ஒரு பணக்காரன். பக்கத்தோட சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, நான் பணக்காரன். ஓ, நீங்களும் பணக்காரனா? நானும் பணக்காரன்.
இது உள்ளத்துல கொண்டு வாங்க. அதே மாதிரி நீங்க பணக்காரர்கள் மட்டுமல்ல, நீங்க சுகமானவர்கள். ஏன் பணம் வேணும்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமடைவர்களாயும் சகலவித நற்கிரியை செய்ய திராணி உள்ளவர்களா இருக்கணும். சில நற்கிரியை செய்யணும், சிலருக்கு உதவி செய்யணும். அப்படின்னா கையில காசு இருக்கணும். சிலருக்கு உதவி செய்கிறது மட்டுமல்ல, தேவனோட ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள ஆளா இருக்க வேண்டும் என்றால் கையில காசு இருக்கணும். என்னால என்னையா செய்ய முடியும்? ஜபம் தானையா பண்ண முடியும்னா எங்களுக்கு பண்ண தெரியாது. ஜபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அதையும் தாண்டி கொஞ்சம் மேலே வாங்க. முதல்ல ஜபம் பண்ணுங்க, அப்புறம் முதல்ல ப்ரே பண்ணுங்க, அப்புறம் பே பண்ணுங்க. பே பண்ணாமல் ப்ரேயர்லேயே போயிடக்கூடாது இல்லையா? இதை கர்த்தரோட சித்தங்க. நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நீங்கள் ஐஸ்வர்யவான். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கப்பட்டாலும் நீங்கள் ஐஸ்வர்யவான். உள்ளத்துல சொல்லுங்க, கைது சொல்லுவான், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான், கிறிஸ்து இயேசுவுக்குள் சுகமானவன், கிறிஸ்து இயேசுவுக்குள் பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆமென். இந்த விதத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் உங்களை நீதிமான்களாக, உங்களை சுகமானவர்களாக, உங்களை ஐஸ்வர்யவான்களாக அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு காண்கிற எல்லாமே மாறிடும். குறைவு மாறிடும், வியாதி மாறிடும், சில பழக்கங்கள் மாறிடும். ஆனால் சில பழக்கங்களை பார்த்து, தேவனுக்கு பிரியமில்லாத பழக்கங்களை பார்த்து, சரீரத்தில் இருக்க வியாதியின் அறிகுறிகளை பார்த்து, கையில் காசு இல்லாத காரியத்தை பார்த்து, வேத வசனத்தை பார்க்கலும் அது உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கட்டும், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னொன்று இருக்கு, உங்களுக்கு சுகம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய உறவு இருக்கிறது. நான் சொல்றது கற்பனை கதை சொல்லலை, உங்களுக்கு உற்சாகத்துக்காக சொல்லலை. நீங்கள் பணக்காரன், நீங்கள் பணக்காரன், பணக்காரன் தானே நீங்கள் பணக்காரன். பாஸ்டர் எஸ்ரா வெங்கடேஷ் பணக்காரன். பாஸ்டர் எவ்வளோ பணம் இருக்கு? பணக்காரன், அவ்வளோதான். ஏன்னா அவர் என்னை பணக்காரன்னு நான் சொன்னார். உன்னை தரித்திரத்தை நான் சுமந்தேன், உன்னை பணக்காரன் ஆக்கியிருக்கேன்னு ஒரு நாள் என்னை சொன்னார். உங்கள்கிட்ட சொன்னாரா? சொல்லலையா? அப்போனா அவர் சொன்னது தான் பேசணும். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீ சுகமானவன் சொன்னார். ஒரு நாள் என்னை பார்த்து தீர்க்காயுசானவன் சொன்னார். அவர் சொன்னது விசுவாசிங்க. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான், கிறிஸ்து இயேசுவுக்குள் சுகமானவன், கிறிஸ்து இயேசுவுக்குள் பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆமென், ஆமென். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஏற்படுத்தியிருக்கிறாருங்க. உங்கள் கையில் காசு இருக்கக்கூடாது, நீங்கள் ஏழ்மையாக இருக்கணும், வறுமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு பிசாசு நினைக்கிறான். உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லா காசும் தனக்கு இருக்கணும். காசு இருந்துச்சுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? காசு இருந்தால் செல்வாக்கு. செல்வாக்கா இல்லையா? காசு இல்லைன்னா சொல்லுக்கே வாக்கு கிடையாது. உங்க சொல்ல ஒருத்தனை மதிக்க மாட்டாங்க. அம்மா சொல்லும், ரோட்டில் போகிற நாய் கூட பைக்காதறாங்க. காசு இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸு. பிசாசு நினைக்கிறான் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் தனக்கு இருக்குன்னு நினைக்கிறான். கத்த நினைக்கிறா எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஆளாக இருக்கணும். ஐஸ்வர்யம்னா கெட்டது கிடையாதுங்க, நிறைவாக வாழ்றதுனா கெட்டது கிடையாது. பரலோகத்தை போய் பாருங்க, பரலோகம் நிறைவு. அன்றைக்கி போன வாரம் கல்யாணம், ஒரு ஃபேமஸான ஊழியக்காரம்மா, ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரம்மா, இன்னொரு ஊழியக்காரர், அவர் ஃபேமஸானவர், நானும் இருக்கோம், 3 பேர் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அவர் தாலியை தொட்டு ஜெபம் பண்ணுறாரு. இன்னொரு அம்மாவை வாங்கம்மான்னு சொன்னா அந்த அம்மாவை எந்திரிக்க மாட்டுக்கு, ஏன்னா நகையை தொடக்கூடாது. அவர் வாங்க சிஸ்டர்னா சிஸ்டர் நகரவே இல்லை. ஏன்னா அவர் தங்கத்தை தொட சொல்கிறாரு. தங்கத்தை தொடமாட்டோம், ஆனால் காசை தொடுவோம். என்னங்கடா அது? தங்கமும் காசு ஒன்று தானே. ஆண்டவர் தங்கத்தை தொடுறாருங்க. தங்கத்தை தொடுறாரு மட்டும் இல்லை, நான்லாம் வெறும் வைக்கிங் மணின்னு தான் போகிறேன், 120 ரூபா.
அவர்லாம் கோல்டன் மணின்னு போட்டிருக்காரு. கோல்டன் மணின்னா பிராண்ட் இல்லை, பொற்கச்சை தரித்து இருக்கிறார் இருக்கு தெரியுமா? மார்பகத்தில் பொற்கச்சை, பொண்ணுல மணின்னு போடுறாரு. எப்படி நெஞ்சாங்கன்னு தெரியல. அதான் கத்தருங்க. பரலோகத்தை போய் பாருங்க, வீதியே தங்கம், நகரமே தங்கம், ஒரே முத்துல ஒரு கேட்டு, காம்பவுண்ட் வால் காஸ்ட்லி. கத்தர் ஏழ்மையை விரும்புகிறார் அப்படின்னா கத்தர் ஒரே ஒரு கலரை தான் படைச்சிருக்கணும். பச்சை கலர், லைட் பச்சை, டார்க் பச்சை, பச்சை, எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைக்கு போகிறோமா, போனதோட டார்க் பச்சை எடுத்தோம், இதோட லைட் பச்சை, அடுத்தோட பச்சை கலர் எடுத்துக்கலாம், எல்லாம் பச்சையாக இருக்கும். கத்தர் கலர்ஸை விரும்புகிறார். கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா போகிறீங்க, எல்லாமே எல்லாமே சிவப்பு கலர் பூ இருக்குது, போவீங்க. கத்தர் கலர்ஸை வைக்கிறார். கத்தர் டைமண்டை உருவாக்குனார், கத்தர் தங்கத்தை உருவாக்குனார், கத்தர் வைரத்தை உருவாக்குனார். ஏன் உருவாக்குனார்? அது அவருக்கு பிடிக்குது. தாம் பிடிக்காத ஒன்றையும் அவர் உருவாக்கலைங்க, அவருக்கு அது பிடிச்சிச்சு, உருவாக்குனார். உங்களையும் உருவாக்குனார். ஏன்? உங்களை அவரை பிடிச்சிருக்கு. கத்தர் உருவாக்கின அனைத்தும் விருப்பப்பட்டு செஞ்சார். ஆனால் பிசாசு மக்களுக்குள்ள தரித்திரத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். ரொம்ப பேருக்கு தரித்திரி ஆவி பிடிச்சிருச்சு. அன்றைக்கி பிரதர் ஜேம்ஸு தான் யாரை பற்றி சொல்லும் போது சொன்னார், யாரையோ ஒரு சகோதரி வெள்ளைக்கார சர்ச்சுக்கு போகிறவங்க, நம்மளாம் இந்த லோக்கல் சர்ச்சு, அவங்கெல்லாம் வெள்ளைக்காரங்க சர்ச்சு. அவங்க அந்த சகோதரிக்கு பலவீனமாயிட்டாங்க. அந்த சகோதரி பார்த்து இன்னொரு சகோதரர் சொல்லியிருக்காரு, அந்த சகோதரிக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த காய்ச்சல் பலவீனம் வந்ததுனால வேறு சொன்னார், பொல்லாத ஆவி பிடிச்சிருச்சான் பாசண்டார். அவங்களுக்கு பிடிச்சி 11 வருஷம் ஆச்சு. என்னன்னு தரித்திரி ஆவி பிடிச்சிருச்சு. பிசாசு நினைக்கிறான், எவ்வளோ தரித்திரியமாக இருக்கிறியோ அவ்வளோதான் பரிசுத்தவான். ஒன்றுமே இல்லை, பெரிய பரிசுத்தவான். இதெல்லாம் இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சுகமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். சிலுவையில் கத்தர் கொடுத்த கிரைங்கிறது ஒரு கம்ப்ளீட் மேனுக்கு கொடுத்தாருங்க, ஒரு பூர்ண மனுஷனுக்கு. ஆவிக்கு விலைக்கரையும் கொடுத்தார், உங்களை நீதிமானாக மாற்றினார். தேவனோட பிரசன்னத்தில் தேவனை சந்திக்க முடியும். நீங்கள் சரீரத்துக்கு கிரயம் கொடுத்தார், சுகத்தை கொடுத்துருக்கிறார். அதே புறத்தில் கையில் ஏராளம் தாராளம் இருப்பதற்கான கிரயத்தையும் கொடுத்துருக்காரு. அது விசுவாசிக்கணும். உள்ளத்தில் நான் சுகமாக இருக்கணும், நான் தேவனோட உறவில் இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக வாழலாம். இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி வைத்ததை விசுவாசத்தில் பெறுகிறோம். குணமாதற்கான வழிகள் பார்த்தோம். 6 வழிகள் சொல்கிறோன்னே போன வாரம் 2 பார்த்தோம். முதல் காரியம், கைகளை வைத்து ஜெபிப்பது. இயேசு கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது வெறும் கைகளை மட்டும் வைக்கலை, வச்சு அப்படி சிலுவை போட்டு போல. நம்ம சவுத்தில் பக்கம்லாம் போனீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் போவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு. ஜெபம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் சில நேரத்தில் நம்மளையும் பண்ண வச்சுறாங்க. எனக்கு இந்த கல்யாண வீட்டில் நீங்கள் தாச்சும் பண்ணாதீங்க தயவுசெய்து. கல்யாண வீட்டில் ஆர்கெஸ்ட்ரா வைக்காதீங்க. கல்யாண வீட்டில் அது கத்தரை ஆராதிக்கிற பாடல்கள், அது கச்சேரி கிடையாது. எனக்கு அந்த கல்யாண வீட்டில் பாட்டு கச்சேரி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. அது என்ஜாய்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அது கொஞ்சம் தனியாக கொஞ்சம் கச்சேரி போட்டுங்க. ஜெபம் பண்ண முடியாதுங்க. போய் நம்ம ஜெபம் பண்ணுறதுங்க காதில் விழணும்ல. நான் பாட்டு பாடி அடித்தாங்கன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னொரு நாளைக்கு வரேன்ட்டுருவேன். நம்ம மந்திரிச்சா வர்றோம், நம்ம பேசுகிறவங்க காதில் விழணும். சில நேரத்தில் ஒன்றுமே விழலைன்னா அப்படி சொல்ல முடியிருக்கு. இயேசு சும்மா கையை வைக்கல, எல்லார் மேலேயும் வார்த்தையை பேசினார். இயேசுவை தொட்டவர்கள், கவனிக்கிறீங்க, இயேசுவை தொட்டவர்கள் அல்லது
இயேசு தொட்டவர்கள், இயேசுவை தொட்டவர்களோ அல்லது இயேசு தொட்டவர்களோ அத்தனை பேரும் சுகமானார்கள். தொட்டு சுகமாக்குறதை தேவன் ஒரு மெத்தடாக வச்சிருக்கிறார். சுகமாக்கும் கத்தர் முன்னாடி பார்த்தோம், அதனுடைய எசன்ஸ் தான் பார்த்து வரேன். அதை குறித்து பார்க்கும்போது சொன்னேன், கத்தர் நமக்கு இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மேலே பலவீனத்தின் மேலே அதிகாரம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எப்படி அதிகாரம் செலுத்துறோம் என்றால் வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வியாதியே, பலவீனமே, பிசாசே என் சரீரத்திலிருந்து, என் வாழ்க்கையிலிருந்து வெளியே போன்னு சொல்லுகிறோம். கொள்ளை நோய்கள் மேலே அதிகாரத்தை கட்டளையிடுகிறோம். அந்த வியாதியின் மேலே மரணத்தை தெரிவிக்கிறோம். என்னுடைய சுகத்துக்கு, என்னுடைய நல்வாழ்வுக்கு விரதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இயேசு நாமத்தில் சபிக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? சும்மா தொடலை, பேசுகிறோம். என் சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதாக, என் சரீரம் சுகமாக இருப்பதாக என்று பேசுகிறோம். மார்க் 16 திருப்புவோம், 16-15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நல்லா கவனிங்க. உலகம் முழுதும் போங்க, எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க. அது நம்ம மேல் விழுந்த கடமை. எல்லா மக்களும் சுவிசேஷத்தை கேட்கணும், எல்லா மக்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும். அது அவர்களுக்காக நியமிக்கப்பட்டது நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு மனிதன் எதன் அடிப்படையில் ரட்சிக்கப்படுகிறான் என்றால், அந்த சுவிசேஷத்தை எவன் விசுவாசிக்கிறானோ, எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அவனுடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறது கர்த்தர் அல்ல. அவன் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஞானஸ்நானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, விசுவாசிக்கிறான். அவன் அந்த சுவிசேஷத்தை நிராகரித்தால் கூட, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா கூட, அவன் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சுத்தம். வேணாம், எனக்கு இயேசு வேணாம், சர்ச்சு வேணாம், எனக்கு அவர் பிடிக்காதுன்னு சொன்னா கூட, நீங்கள் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய பிள்ளையா இருப்பது அவருடைய சுத்தம். நீங்க தட்டி விடுறீங்க. 17, விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. விசுவாசிக்கிறீங்க? நீங்க கையை வச்சா பேய் ஓடுன்னு விசுவாசிக்கிறீங்க? நீங்க கையை வச்சா வியாதி சுகமாகன்னு விசுவாசிக்கிறீங்க? நீங்க கையை வச்சா செத்தவன் பொழப்பான்னு விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் சந்தேகமா இருக்கா? விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. முதல்ல விசுவாசிங்க, அப்புறம் பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால், நான் பார்ப்பதற்கு முன்பாக நான் விசுவாசிக்கிறேன். தர்க்கம் பண்றவனுக்கு நடக்காது. அது எப்படி நடக்கும்? விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கையில் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை அவன் மூலமா செய்வார். கீழே, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் கை வைக்கணும். அவன் சுகமாவது கர்த்தருடைய சித்தமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலன்னா எப்படி கை வைப்பீங்க? வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். எல்லாரும் கவனிங்க, இது நீங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பல இடத்துல எல்லாரும் சுகமாவது கர்த்தருடைய சித்தம் இல்லை. கர்த்தர் சில நேரத்தில் வியாதியை கொடுத்து நமக்கு சோதிக்கிறார், நம்மை உருவாக்குறார், நம்மை தீங்கு அனுபவிக்க பண்ணுகிறார். அப்படி கேட்டீங்கன்னா நீ எப்படி கையை வைப்பீங்க? அவன் சுகமாவது கர்த்தருடைய சித்தமா இல்லையாண்டு என்ன பண்ணு, எப்படி கை வைப்பது? இல்லை நான் கை வைப்போம், சித்தம்னா சுகமாகறான், சித்தம் இல்லைன்னா போயிட்டு போறான். இது கை வைக்கிறதுல இல்லை, விசுவாசத்தில் தான் வேலை நடக்குது. உங்க கையில் என்ன மேஜிக் வச்சிருக்கீங்க? வியாதியஸ்தர் மேல கை வைப்பீர்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் அவர்களை ஃபெய்த்தில் பண்றோம். அவன் சுகமாவது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு வச்சுங்க, கவனிக்கிறீங்களே, அவன் சுகமாவது கர்த்தருடைய சித்தம் இல்லை, நீங்க விசுவாசத்தோடு ஜெபி வச்சிங்க, அவன் சுகமாயிட்டான். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நீங்க உடைச்சிட்டீங்கல்ல. நான் சொன்னது புரியுதா? ஆனால் எல்லாரும் சுகமாவது கர்த்தருடைய சுத்தம். அதனால தான் கையை வைக்க சொன்னார். ஏவன் வர்றான், யார் வர்றான்னு கேட்க சொல்லலை. மதியினத்தை நம்புறாங்க கிறிஸ்தவங்க. கர்த்தர் வியாதியை கொடுக்குறாருங்கிறாங்க, ஆனால் டாக்டர்கிட்ட போகிறான்.
டாக்டர்கிட்ட போக மாட்டோம், கஷாயம் காய்ச்சி குடிக்கிறான். கஷாயம் காய்ச்சி குடிக்கிறான், இல்லை தெரியாமல் போய் கம்பவுண்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறான். டாக்டர்கிட்ட போடாத பிரச்சனை, கம்பவுண்டரை கூப்பிடு. இந்த கம்பவுண்டர்லாம் இந்த ஏரியாவில் தான் நான் விஷயம் கேட்டிருக்கேங்க. நான் மதுரையிலாம் கம்பவுண்டரை பற்றி எனக்கு தெரியும். கம்பவுண்டராக எனக்கு தெரியும்னா ஹாஸ்பிட்டல் இருப்பார். இந்த ஏரியாவில் தான் ஊசி போடுற கம்பவுண்டர் ஊர் முழுக்க தர்றாங்க. கம்பவுண்டரை போய்க்கலாம். நல்லா கவனிங்க, கம்பவுண்டரோ நர்ஸோ டாக்டரோ கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படலை. அவங்க கர்த்தருடைய சித்தத்தோடு இணைந்து செயல்படுகிறார்கள். அவங்களும் சுகமாகணுங்கிறதுக்காக வியாதியோடு அவர்களும் போராடுகிறார்கள். சுகமாவது கர்த்தரோட சித்தங்க, ஆரோக்கியமாக இருப்பது கர்த்தரோட சித்தங்க. டாக்டர்கிட்ட போங்க, கம்பவுண்டர்கிட்ட போங்க, எங்கேயாவது போங்க, எப்படியா சுகமாயிருங்க. எல்லாரும் சுகமாவது கர்த்தரோட சித்தம் இல்லைன்னா, ஒரு விசுவாசி டாக்டர் இதை விசுவாசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் போன சர்ச்சில் எல்லாரும் சுகமாவது கர்த்தரோட சித்தம்லாம் சொல்லிட்டாங்க. அவர் ஒவ்வொரு ரூமுக்கு போகும்போது என்ன செய்யணும்னா, ஜெபிச்சு, ஆண்டவரே நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கவா பார்க்க வேணாமா, அவன் சுகமாவது சித்தமா சித்தம் இல்லையா, நான் மெடிசின் எழுதவா எழுத வேணாமா, அப்படி கேட்டுட்டு தான் உள்ளே போனோம். அப்பாயின்மெண்ட் ஆகி ஒருத்தன் வர்றான். வந்த உடனே பார்க்குறாரு, ஆண்டவரே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா கொடுக்கலையா, உங்களுக்கு உத்தரவு கிடைக்கலன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு போங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அப்படி தான் சொல்லணும். ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாமா, அப்படி பண்ணுறோம். சால்வேஷனுக்காக வர்றாங்களங்க, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக கை வைக்கிறோமா? கர்த்தருடைய சித்தம் கேட்டால் கை வைக்கிறோம். இவன் பரலோகம் போது சித்தமா நரகம் போது சித்தமான்னு கேட்குறோமா? கை வைக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறார்கள், சுவிசேஷம் சொல்கிறோம். அதே போல் எல்லாரும் சுகமாவது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டங்கள் நோக்கங்கள் மாறாது. இல்லை பசங்க கை வச்சேன் அவங்க சுகமாகலை. சுகம் ஆனானோ ஆளையோ விசுவாசிங்க, சில நேரத்தில் வேரில் வேலை செய்யும். நம்ம ஜெபிக்கும் பொழுது எந்த மாறுதலும் தெரியாது, ஆனால் உள்ள வேரில் அந்த வியாதி பட ஆரம்பிக்கும். சொட்ட உடனே பார்க்கலங்கிறனால இல்லைங்கிறல்ல, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க. மார்க்கு போவோம். ஏன் கை வைக்கிறோம், கை வைக்கிறத என்ன இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கு 7:32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஒரு கொன்னை வாயுடைய செவிடனை கொண்டு வந்து அவனை சுகமாக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் சொல்லலை, அவன் மேலே கை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஏன் கை வைக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள்? ஏன் அவர் தன்னுடைய கையை அவருக்கு மேலே வைக்கணும் ஏன் வேண்டிக் கொள்கிறார்கள்? ஏன்? இல்லைங்க, அவர் தேவனுடைய குமாரனுங்க, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இயேசுநாதன் நம்ம மேலே கையை வச்சா நல்லதானே. நல்லா கவனிங்க, நீங்கள் அவரை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன்னு பார்க்குற மாதிரி அன்றைக்கி ஒருத்தவங்க கூட பார்க்கல. எல்லாரும் அன்னைக்கு இருந்த மக்கள் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க, ஒரு ரபியாக பார்த்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு ரபியாக பார்த்தாங்க. ஆனால் அவர் கையை வைக்கிறன்னு மக்கள் விரும்புகிறாங்க. மற்ற ரபிகள் கை வைக்கணும் விரும்பல, இவர் கை வைக்கணும் விரும்புகிறாங்க. ஏன்னா அவர் பண்ண பிரசங்கம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதுனார். எல்லாரும் கண்களுக்குமா என்ன சொன்னார் என்றால், ஐ ஆம் அனாயிண்டட் என்றார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் மேல் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணார். டிக்ளேர் பண்ணுறது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த வசனம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதுனார். அப்புறம் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர் மேலே தேவ ஆவியானவர் இருக்கிறாருன்னு எல்லாரும் நம்புனாங்க. அது மட்டுமல்ல, அவரை தொட்டவர்கள் அல்லது இவர் தொட்டவர் அத்தனை பேர் சுகமானவர்னு செய்தி ஊர் முழுக்க போகுது. சும்மா கை வைக்க சொல்லலைங்க, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அறிந்தார்கள். அறிந்த உடனே அவரை கையை வைக்க சொன்னாங்க. ஆபகுக் திருப்போம், ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம். ஏன் கை வைக்கிறோம்னா, கையில் ஒன்றும் கிடையாது, கை மேஜிக் இல்லை. கவனிச்சுட்டு வாங்க, ஏன் கையை வைக்க சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஆபகுக்கு 3:3. தேவன் தேமாலிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார்,
அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. 4 கவனிங்க. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அப்படின்னா நமக்கு தமிழில் தெரியாது, அதனால தான் சர்ச்சில் வரணும். கிரணங்கள்லாம் என்னன்னு சொல்லுவேன். அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கேன்னா அவருடைய கரத்தில் அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. அவருடைய பராக்கிரமம் எதுக்குள்ள, அவருடைய வல்லமை எதுக்குள்ள மறைந்திருக்கிறது? கரத்துக்குள்ள. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அது NLT போடுமா? அந்த கிரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஹீப்ரு வருது ஹைரன், அப்படின்னா ஹார்ன், கொம்பு. ஃப்ளாஸ்க்கு, ஃப்ளாஸ்க்குன்னா நம்ம டீ ஃப்ளாஸ்க்லாம் சொல்ல முடியாது, அந்த ஃப்ளாஸ்க்கு. அந்த ஃப்ளாஸ்க் கண்டெய்னர் ஆஃப் ஆயில், ஸ்ட்ரென்த்து. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒன்று கொம்பு, இல்லாட்ட ஆயிலை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு குப்பி. நமக்கு ஃப்ளாஸ்க்குன்னா நம்முடைய வர்றது எவர் சில்வர் அதில் அன்னைக்கு இதெல்லாம் இல்லை. ஒரு ஆயிலை உள்ளடக்கியிருக்கிற ஒரு குப்பி. NLTயில் போடுமா? அப்புறம் His coming is a brilliant as the sunrise. The rays of light flash from his hands, where his awesome power is hidden. அப்படி தமிழில் உங்களுக்கு அதனால் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு, அவருடைய வருகை சூரிய உதயம் போல் பிரகாசமாய் உள்ளது, அவருடைய கைகளில் இருந்து ஒளி கதிர்கள் பிரகாசிக்கின்றன, அவருடைய அற்புத சக்தி அங்கே மறைந்திருக்கிறது. எங்கே மறைந்து? அவருடைய அற்புத சக்தி எங்கே மறைந்திருக்கிறது? அவருடைய கைகளிலிருந்து ஒளி கதிர்கள் பிரகாசிக்கிறன. எல்லாம் மனதில் வச்சுக்கோங்க. எப்படி சுகம் உண்டாகுன்னு சொல்கிறேன். கை வைக்கும்போது என்ன நடக்குது, ஏன் கை வைக்க சொல்கிறாரு, என்ன நடக்குன்னு சொல்கிறேன். கீழே 5வது வசனம். அவருக்கு முன்பாக கொள்ளையினை சென்றதுன்னா டிபாச்சர் ஆகிறது, விலகி போகிறது. அவருக்கு முன்பாக கொள்ளையினை சென்றது, அவர் அடியிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் அடியிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. இது முதல்ல படித்தது NLT பார்த்தோம் இல்லையா? இப்போ OLT பார்ப்போம். 5ஆம் வசனம். என்ன, அவர் சில மக்கள் நினச்சிடுவாங்கன்னா அவருக்கு முன்பாக வியாதி போகுது, அவர் தான் வியாதியை உருவாக்குறார் மாதிரி நினச்சிடக்கூடாது. இது OLT. பிஃபோர் ஹிம் கோஸ் பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய் அவருக்கு முன்பாக போகிறது. அந்த பேர்னிங் ஃப்ளேம் கோஸ் ஃபோர்த் அட் ஹிஸ் ஃபீட், அவருடைய பாதத்திலிருந்து எரிகிற வெளிச்சம், எரிகிற பந்தம் புறப்படுகிறது இருக்கு. கவனிங்க, அவருடைய பாதத்திலிருந்து ஒளி கதிர்கள், ஒளி சுடர்கள் போகுதுன்னு இருக்கு. எரிகிற ஃப்ளேம், ஒளி கதிர்கள் போகுது. ஒரு வசனம் புரியலன்னா ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணோம். சங்கீதம் 68 எடுங்க. 2, புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருவுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிந்துவார்கள். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல எல்லா துன்மார்க்கமான காரியங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக அழிந்து போகும். அவருடைய ஒளி கதிர்கள், அவருடைய வெளிச்சம் வீசும் பொழுது அந்த இடத்துல இருள், வியாதி, பலவீனம், கொள்ளை நோய் அந்த இடத்துல இருந்து பெறப்பட்டு போயிடும். நைட்டு 1 மணிக்கு கிச்சனுக்கு போயிருக்கீங்க, 1 மணிக்கா, சரி 1:30 மணிக்கு லைட்டை போட்டவொன்னே என்ன பார்ப்பீங்க? கரப்பாம்பூச்சி பார்க்கலாம். அப்படி திகச்சு நிற்கும், தெரியாமல் வந்துட்டோம்டாண்டு சுக்க நிற்கும். இந்த நைட்டு நேரத்திலலாம் விஷ பாம்புகள் வெளியே வரும் தெரியுமா? இந்த கட்டு விரியன், அப்புறம் கண்ணாடி விரியன், லைட் இருந்தால் வராது. நீங்கள் இருட்டில் போது லைட்டை அடிச்சிங்கன்னா அப்படி நின்றும், அது சுருண்டுரும். அப்படியே பாம்பு பிடிக்கிறவங்க சொன்னார். இதை எங்கே இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கேட்கணும். லைட் அடிச்சுன்னா அப்படி சுருண்டுருங்கிறாங்க. ஆண்டவர் வெளிச்சம், அவருடைய கையிலிருந்து ஒளி சுடர்கள் வருகிறது. ஏன் வியாதிகள் கைப்பட்டோன்னா போதுன்னா அவருடைய கையிலிருந்து ஒளி சுடர்கள் வருது. கவனிச்சிட்டு வாங்க.
இயேசு சோதனை முடிஞ்சு வெளியே வந்த உடனே அசுத்த ஆவிகள் கதறிச்சு. ஏன் எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர்னு கதறிச்சு. ஏன்னா அவர் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே அபிஷேகம் உங்கள் மேலே என் மேலே இருக்கு. நான் இயேசுநாதரை பற்றி பேசலை. அவர் மேலே எந்த அபிஷேகம் இருந்துச்சோ அதே அனாயிண்டிங், சேம் அனாயிண்டிங் உங்கள் மேலே என் மேலே இருக்கு. அவருடைய கையில் ஒளி கதிர்கள் வந்துச்சு. கிரணங்கள் அவருடைய கையில் எடுத்திருக்கு. ஒளி கதிர்கள் இருக்கு. அவருடைய சர்வ வல்லமையும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கு. நீங்கள் ஒரு வியாதியஸ்து மேலே கை வைக்கும் போது நீங்கள் வைக்கல, அவர் வைக்கிறார். உங்கள் கை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். நான் சொன்னது புரியுது? நான் வச்சேன், நீங்கள் வைக்கவே இல்லைங்க. உங்கள் கை ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. நீங்கள் கை வைக்கும் பொழுது அவருடைய கரமே அவர் மேலே படுது மாதிரி. அதனால தான் அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் பயன்படுத்தி, இயேசு நாமத்தில் வியாதியே போகும்போது இது உங்கள் கரம் இல்லை, அவருடைய கரமாக மாற்றப்படும். பாசம் என் மேலே கை வைக்கிறதுக்கு யாரும், உங்கள் மேலே நீங்களே கை வைங்க. இயேசு நாமத்தில் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவருடைய கரமே உங்களை படுறதுங்க. வாசிப்போம் மல்கியா 4. கை வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. கை வச்சு ஜெபிக்கிறது. எபிரேயர் 6 ஃபவுண்டேஷனல் ட்ரூத் இருக்கு பார்த்தீங்களா, அஸ்திபார சத்தியங்கள். அப்படி இருக்கா? மூல உபதேசம் ஒன்று இருக்குல்லங்க. எபிரேயர் 6 எடுத்த உடனே செத்த கிரியில் மனம் திரும்புதல், கைகளை வைக்குதல், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் இருக்கும். இல்லாமையா இருக்க போது இருக்கும். அதில் ஒரு காரியம் கையில் வைக்கிறது. கையில் வைக்கும்போது சிலரை அனாயிட் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுகிறோம். தீமத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, மேலே கைகளை வைத்ததுனாலே உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டுங்கிறார். ஒரு கிஃப்ட் இம்பார்ட் பண்ணப்படுகிறது. எப்படி? கையில் வைக்கிறோம். அதனால வேதம் சொல்லுகிறது எல்லார் மேலேயும் கை வைக்காதுன்னு இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் அடிக்காத, யாரையும் ஈஸியாக அனாய்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். அவன் அனாய்ட் பண்ணுவதற்கு ஏற்ற ஆளா, காலிங் உள்ள ஆளா? ஆனால் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, சுகமாவதற்கு ஜெபம் பண்ணுங்க. வாசிப்போம் மல்கியா 4:2. ஆனால் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். என் நாமத்துக்கு மரியாதை கொடுக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதனுடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் போடுறேன், ERV. பட் ஃபார் மை ஃபாலோவர்ஸ் குட்னஸ் வில் சைன் ஆன் யூ லைக் அ ரைசிங் சன். நன்மைகள் உங்கள் மேலே பிரகாசிக்கும் சூரியனை போல உதிக்கும். இட் வில் பிரிங் ஹீலிங் பவர் லைக் த சன்ஸ் ரேஸ். இட் வில் பிரிங் ஹீலிங் பவர் லைக் த சன்ஸ் ரேஸ். சூரிய கதிர்கள் போல ஹீலிங் பவரை கொடுக்கும். அவருடைய கையிலிருந்து ஒளி கதிர்கள் பிரகாசிக்குன்னு இருக்கு. அந்த கரத்துக்குள்ள எவன் வர்றானோ அவன் எவ்வளோ பலவீனமான ஆளாக இருந்தால் கூட வெளியே புறப்பட்டு போய் வளரக்கூடிய கொளுத்த கன்று மாதிரி இருப்பான் இருக்கு. கொளுத்த கன்று பார்த்துருக்கீங்க? நோஞ்சாங்கன்று இல்லை, கொளுத்த கன்று பார்த்துருக்கீங்களா இல்லையா? குதிக்கும் தெரியுமா? இப்படி குதிச்சு அங்கே ஏறும், அங்கே குதிச்சு இங்கே ஏறும், செவர்னுச்சா செவத்து மேலே குதிச்சு நிற்கும். ஏன்னா கொளுத்து இருக்கு. பார்த்தது இல்லையா? அப்படி கண்ணை நல்லா பால் கூட்டி நல்லா கொளுத்து இருக்கிற கண்ணை அவுத்து விடுங்க, அது நடக்காது. ஜம்ப் பண்ணும், ஜங் 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 ஜங்னு போகும். எப்படி இருக்கீங்க? கொளுத்த கன்று மாதிரி இருக்கணும், துள்ளி குதிச்சு ஓடி ஆடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவருடைய கரத்துக்கு கீழே உட்பட்டுருக்குறோம். சும்மா கை வைக்கிறது இல்லைங்க, அந்த கரத்துக்குள்ள அவரோட அபிஷேகம் இருக்குது, அவரோட ஆளுகை இருக்குது. ஒரு மனுஷங்க மேலே கை வச்சு ஜெபிக்கிறாருன்னா சும்மா கையில் இல்லை, அவர் அனாயிண்டட். அதனால் எல்லார் கருத்தும் கை வைக்கக்கூடாது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கா?
அதனால தான் கை வச்சு ஜெபிக்க சொன்னார். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுறது கம்யூனியன். கம்யூனியனையும் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுறதையும் பிரிக்கக்கூடாது. தேவன் சில காரியங்களை இணைச்சிருக்கிறாருன்னா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவன். கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் மூணுமே இணைஞ்சிருக்கு. தானியம், திராட்சரசம், எண்ணெய். கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சோம்னா பேய் ஓடிடுமா? ஓடுதில்ல. ஓடுது. அற்பமான காரியங்கள், மனிதனுடைய பார்வையில் அற்பமாக தெரிகிற காரியங்கள் தேவன் பலத்த காரியம் செய்கிறார். சிம்சோன் வெறும் தாடை எலும்பு, ஒரு கழுதையுடைய தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொள்றான். கத்தி இல்லைங்க, வெறும் தாடை எலும்பு 1000 பேரை கொள்றான். கர்த்தர் ஒரு காரியத்தை நேச்சுரலாக உங்களோட செய்ய சொல்றாரு. நீங்க செய்யறது நேச்சுரல், அவர் சூப்பர் நேச்சுரல், அவர் செய்வார். நீங்க வந்து சூப்பர் நேச்சுரல் டச் பண்ண முடியாது, ஏன்னா அது இன்விசிபிள். நீங்க விசிபிளா அவர் என்ன செய்ய சொல்றாரோ செய்யுங்க. எரியவு குன்பாக போக சொல்றாரு, பேசாம போ, 7 முறை போ, அலங்க விழுங்குறாரு. விழுந்துருமா? இந்த வீடு இருக்கு, 100 முறை நடந்து போங்க, சுத்தி சுத்தி வாங்க, கால் வலிக்கும். நேச்சுரலா ஒன்று செய்ய சொல்றாரு, சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்டை கொடுக்குறாரு. விடிய விடிய பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணுமே அகப்படலை. வலது பக்கம் வளைய போடுங்கிறாரு, திரளான மீன்கள் எடுக்கிறாங்க. செஞ்சது நேச்சுரல், ரிசல்ட்டு சூப்பர் நேச்சுரல். என்ன பாஸ்டர், கொஞ்சோண்டு அப்பம், கொஞ்சோண்டு திராட்சரசம், கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டோம்னா வியாதி நீங்கிருமா? வேதம் சொல்லுது 1 Corinthians 1 தேவனுடைய பைத்தியம் மனுஷனுடைய ஞானத்தை பார்க்கலும் மேலானதுன்னு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா பைத்தியக்காரத்தனமா தெரியும். இது என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க? இந்த டாக்டர் சுகமாக்க முடியல, அப்போலோலே பார்த்துட்டோம், அவனே முடியாதுன்ட்டான். மீனாட்சி மிஷன்லேயே முடியாதுட்டாங்க, தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க, இந்த ஆள் சுகமாக முடியுங்கிறான். உங்களுக்கு பைத்தியமா தெரியும். ஆனால் மனுஷனுடைய ஞானம் தேவனோட பைத்தியத்தை காட்டிலும் கீழானது. வசனம் இருக்குங்க, 1 Corinthians இருக்கு, படிங்க, விசுவாசிங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிடுவார்களாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ரட்சிக்கும்னா ரட்சிக்கும், விடுவிக்கும். ஆதி திருச்சபை பயன்படுத்துச்சு, இன்னைக்கு அதை பயன்படுத்தலை. நம்ம சர்ச்சிலே 2 பேர் தான் கை தூக்குறாங்க. அது டெய்லி யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு ஒன்று இருக்கு, என்ன இருக்கா, என்ன இருக்கு, யூஸ் பண்ணோமா? டெய்லி யூஸ் பண்ணணும். இந்த மாங்குடிங்கிற ஊரில்ங்க, அவரை தெரியும், அவரை பற்றி இன்னொருத்தர் சொன்னார். அவர் வெளியே போகும்போதெல்லாம், இத்தனைக்கும் அவர் சத்தியம்லாம் தெரியாதுங்க, வெளியே போகும்போதெல்லாம் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. பொருளாதாரத்தில் நல்லா இருக்காரு அந்த ஆளு. நம்ம சொல்ற ட்ரூத் அவருக்கு தெரியாது, ஆனால் செயல்படுறாரு. ட்ரூத் தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? ஒரு காரியம் தெரியுதுமா உங்களுக்கு, தெரிஞ்சுன்னா அக்ரெசிவாக செயல்படணும். தெரியும்னா விடக்கூடாது, வேகமாக செயல்படணும். ஆதி திருச்சபை பயன்படுத்திச்சு. சில மக்கள் சடங்காச்சாரமாக மாற்றிட்டாங்க. சர்ச்சில் போனோன்னா சர்ச்சுக்கு ஆராதனைக்கெலாம் வரமாட்டான், கடைசி நேரத்தில் வந்து அது ஒரு குரூப் இருக்கு. போன உடனே அது ரிச்சுவல். இன்னொரு மக்கள் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் போயிட்டாங்க, அப்படியே அது ஒரு குரூப்பு. மெய்யாவே என்ன சொல்லுதுங்கிறத விட்டுரும். ஒன்று வந்து அப்படியே ட்ரெடிஷனாக போகிறது, இன்னொன்று பக்தி மார்க்கத்தில் போகிறது. சத்தியத்தை அறிந்து செயல்பட்டீர் என்றால் விடுதலையாகும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த ரெவலேஷன் தேவைப்படுதுங்க. ஆண்டவர் சொல்கிறாருங்க, இயேசுவோட ஒரு அப்பம் புசிக்கலைங்க, அப்பம் புசிக்கலை, திராட்சரசம் எடுக்கலை. ஆனால் 12 பேர் இருந்தாங்க, அவர் இல்லை. ஒரு இடத்துல கூட இயேசுவோட அப்பம் புசிக்கலை. 12 பேர்கிட்ட இவர் கேட்கல. இயேசுநாதர் வந்து சொல்லி கொடுத்தாருக்கிறாரு, நான் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்ங்கிறாரு. கர்த்தரே வந்து
கம்யூனியனை கொடுத்த ரெவலேஷன் அவர் கொடுத்துருக்கிறாரு, அதை அறிந்து ஒரு பயன்படுத்துறாரு. 3 அப்போ திராட்சை ரசம் எண்ணெய் 3மே சாப்பாடு பொருள், அப்படித்தானே? ஏன் சாப்பாட்டு பொருளையும் சுகத்தை வச்சிருக்காருன்னா சாப்பாட்டினால தான் அழிவே வந்துச்சு. சாப்பாட்டில் விளந்ததை சாப்பாட்டிலே சரி பண்றாரு. அப்போ எப்படி வருது? கோதுமையை இடிக்கிறோம். திராட்சை ரசம் எப்படி வருது? திராட்சை பசு இடிக்கிறோம். என்ன திராட்சை கொட்டை இடிக்கிறோம். இதான் இயேசுடைய மரணம். அந்த மரணத்தின் மூலமாக ஒரு விடுதலை உண்டாகுது, ஒரு அபிஷேகம் உண்டாகுது. சங்கீதம் 92க்கு வாங்க. 92 சங்கீதம் கீழே என்ன இருக்கு? ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் யூத மனிதர்கள் பாடக்கூடிய சங்கீதம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும், இன்றைக்கும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் யூதர்கள் பாடக்கூடிய சங்கீதம் இது. ஒரு ஓய்வு நாள் பாட்டு வாசிப்போம். கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில் உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். காலையில் உமது கிருபை, காலையில் உமது கிருபைன்னு போட்டிருக்கு. பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை ஹசேட்டுங்கிற வார்த்தை. ஹெசேட்டுங்கிற வார்த்தை தான் லவ்விங் கைண்ட்னஸ்னு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கிலீஷில் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா லவ்விங் கைண்ட்னஸ் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அது கிருபைன்னு மொழிபெயர்க்கலாம், லவ்விங் கைண்ட்னஸ் மொழிபெயர்க்கலாம். நம்ம ஆழமான அன்புன்னு ஒரு சீரியஸ் பேசுன ஞாபகம் இருக்கா? ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை அறிந்து கொள்வார்கள். அந்த கிருபைங்கிறது ஹெசேட். ஞானவான்கள் தேவனுடைய ஆழமான அன்பை புரிந்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு மொழிபெயர்ப்பில் டீப் லவ்னே போட்டிருக்கு. காலையில் உம்முடைய டீப் லவ்வையும் இரவிலே உமது சத்தியத்தையும், சத்தியத்தினா ஆங்கில பேரில் அவரோட ஃபெய்த்ஃபுல்னஸையும் அறிவிப்பது எவ்வளவு நலமாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரை நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, எவ்வளவு நீ நேசிக்கிறீங்க, என் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றியப்பா அப்படின்னு ஆரம்பிக்கணும். நீங்கள் உலகம் அன்புக்காக இயங்கக்கூடிய உலகங்க. கணவன் நேசிக்க மாட்டானா, பிள்ளைகள் நேசிக்காதா, வெளியூர் போன பிள்ளை ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டேக்கானா, ஃபோன் பண்ணி பேசுகிற கூட உனக்கு நேரம் இல்லை கேட்குறாங்கல்ல. அந்த அதை விரும்புகிறோம், அன்பை விரும்புகிறோம். அந்த மனுஷன் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். மற்ற எல்லா அன்பை பார்க்கலும் மேலான அன்பு தேவனுடைய அன்பு. காலையில் உம்முடைய ஆழமான அன்பையும் இரவு நேரத்தில் நீ எனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேரி உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸை நினைத்திருப்பது நல்லது. தூங்க போகிற நேரத்தில் ஆண்டவரே இந்த பகல் முழுக்க என்னை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க. நான் உண்மையாக இல்லை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப உண்மையாக இருந்தீங்க. ஆனால் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை நினைச்சு படுப்பது நல்லது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அன்பு முக்கியங்க. நேசம் மிக மிக விலையேறப்பட்டது. உன்னத பாட்டு சொல்லுது, உடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இனிமையானதுங்கிறான். ஒயின் குடிச்சிட்டாங்கன்னா உற்சாகம் அடைஞ்சிறாங்க. அதனால தான் நான் பெரும்பாலும் அதுக்கு ஒன்று வார்த்தை, அதுக்கு பேர் வச்சுருக்கேன், ஊப்பாண்டு. ஊப்பான உற்சாக பானம். இன்னும் சரக்கு அடிச்சுக்கலான்னு கேட்க மாட்டேன், நான் ஊப்பாவா அப்படின்னு கேட்பேன். ஊப்பான்னா உற்சாக பானம். ஆளே உற்சாகம் ஆயிரம் அப்படியே. நல்லா கவனிங்க பாஸ்டர். நானும் ஒயினில் இருக்கிற உற்சாகத்தை பார்க்கலும் தேவனுடைய அன்பில் இருக்கிற உற்சாகம் அதிகம். அது முடிச்சதுக்கப்புறம் களைப்பும் விரக்தியும் வேதனையும் தான் இருக்கும் உங்களுக்கு. மக்கள் ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கிறான்ல, தேவனுடைய அன்பை அனுபவிச்சு பாருங்க. அந்த அன்புல அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. உன்னத பாட்டு சொல்றான், உடைய உதடுகளால் நீ முத்தமிடுவீராக, உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய அன்பை நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. T20 ஒண்ணுமே கிடையாதுங்க.
மக்கள் T20னா IPL இருக்காங்க, அதெல்லாம் நத்திங். கர்த்தருடைய அன்பு மேலானது, உயர்ந்தது. அனுபவிச்சிருக்கீங்க? அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அனுபவிச்சு பாருங்க. அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறைவு மேலானதாக இருக்கும். அதாவது சிலருக்கு தெரியும், அன்பு தெரியும். கர்த்தரை நேசிக்கிறாரா? நேசிக்கிறாருன்னு தெரியும். அது அதாவது இங்கிலீஷில் 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபெமிலியரிட்டி, இன்னொன்று இன்டிமெசி. ஃபெமிலியராக இருக்கிற காரியம்லாம் இன்டிமேசியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா? என்ன கேள்வி இது? உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டுக்காரோட நெருக்கமாக இருக்கீங்களா? நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்கன்னா அவரை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்கிறீங்களா? நீங்கள் அதை நான் பேசுகிறது உங்களை புரிஞ்சிருக்கிறாரா? அவருடைய நேச்சர் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சுபாவம் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப பேர் தெரியாது. ரொம்ப பெண்களுக்கு ஆணை பற்றி தெரியாது, ரொம்ப ஆணுக்கு மனைவியை பற்றி தெரியாது. அவனுக்கு இன்னும் திட்டிகிட்டே இருக்காங்க தெரியுமா? ஏன்? ஃபெமிலியாரிட்டி இருக்கு, இன்டிமேசி இல்லை, ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஏசுட்ட 12 சீசர் இருந்தாங்க. ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சா? ஒன்றா சாப்பிட்டாங்க. இன்டிமேசி இருந்துச்சா? இன்டிமேசி கிடையாது. அந்த சமரியா ஸ்திரீ, அவளுக்கு ஃபெமிலியாரிட்டி கிடையாது, இன்டிமேசி இருந்துச்சு அவளுக்கு. ஒரே நாளில் சொல்கிறான் இவர் ரட்சகர்ன்ட்டாவ. கணத்தில் மட்டும்தாங்க பார்த்தா இவர் ரட்சகர்னா. அதான் இன்டிமேசி. ரொம்ப பேருக்கு திராட்சை ரசம் தெரியுமா? தெரியும். அப்பம் தெரியுமா? தெரியும். என்ன தெரியுமா? தெரியும். ஃபெமிலியாரிட்டி. இன்டிமேசி தெரியுமா? ரெவலேஷன் தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு வேத வாக்கியம் தெரியும், ஆனால் 100க்கு அதிபதிக்கு ரெவலேஷன் தெரியும். சில மக்களுக்கு தெரியும், சிலருக்கு ட்ரூத்து ரெவலேஷனாக தெரியும். என்னை முத்தம் விடுகிறாருன்னு சொல்லலைங்க. உதடுகளின் முத்தங்கள்னா அது இன்டிமசி. தேவனை நெருக்கமாக அறிவது. அதில் தான் நிறைவு, அதில் தான் சந்தோஷம், அதில் தான் மகிழ்ச்சி இருக்கு. அன்றைக்கி ஒரு தம்பி இந்த பிபிஎஸ்க்காக வந்தார். ஒரு ஊழியம் செய்கிற தம்பி. ஊழியம் செய்யலை, அவங்க அப்பா தான் ஊழியம் செய்கிறார். 3 பிள்ளைனாரு. எழில் அரசி, எழில் அரசன், நீதிமொழினார். தம்பி பிரசங்கி பிரசங்கி வந்தார்னா மாயைன்னு வந்துடுவார். பிரசங்கி முழுக்க என்னங்க? மாயை 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 எல்லாத்தையும் செக் பண்ணுறான். இதை செக் பண்ணி பார்த்தேன், அதை செக் பண்ணி பார்த்தேன், இதை செக் பண்ணி பார்த்தேன், வானத்தை மேலே இருக்கிறத ஆராய்ஞ்சு பார்த்தேன், அக்ரிகல்ச்சரை ஆராய்ஞ்சு பார்த்தேன், விண்மீன்களை ஆராய்ஞ்சு பார்த்தேன், எல்லாம் மாயை. அப்படி மாயை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர்றான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டில் அவன் ஆராய்ஞ்சு பார்க்கல, அனுபவிக்கிறான். ஆராய்ஞ்சு பார்க்கறதுங்கிறது நம்மளே நாம் நல்லவனா, நான் உத்தமனா, நான் சரியானவனா அப்படின்னா மாயை. பிரசங்கி முடிஞ்ச உடனே பாட்டு வரல, உன்னத பாட்டு வருது. சாங்ஸ் வரல, சாங்ஸ் வருது. ஏன்னா அது ஃபுல்லாக இன்டிமசி. உன்னத பாட்டு முழுக்க நெருக்கங்க. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இருக்கக்கூடிய நெருக்கம். ஒரு ட்ரூத் கேட்கறது வேற இல்லை, ட்ரூத்தில் நெருக்கமாக கேட்கறது. நெருக்கமாக கேட்கறதுனா ரெவலேஷனாக கேட்கறது. வாசிப்போம் 92 3ஆம் வசனம். காலையில் உமது கிருபையும் இரவிலும் சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கொம்பை, என் ஸ்ட்ரென்த்தை, கொம்புனா என்னோட ஸ்ட்ரென்த்தை, என் ஸ்ட்ரென்த்தை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். புதுசுனா நியூ, புது உடன்படிக்கையின் ட்ரூத்துனால, அந்த சத்தியத்தினால என்னை அப்படியே அனாய்ட் பண்ணுகிறேன். பழைய உடன்படிக்கையில் சுகத்தை சம்பாதிக்கணும், புதிய உடன்படிக்கையில் சுகத்தை சம்பாதிக்க வேணாம், சுகத்தை அனுபவிக்கணும், ரிசீவ் பண்ணணும். 11 என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும்,
எனக்கு விரதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேருகிறது என் காது கேட்கும். என்னையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறீங்கன்னா அதை குறித்த ட்ரூத் இருக்குன்னா எதிரி மனுஷன் கிடையாது. உங்களை அழிக்க நினைக்கக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள், சத்துருக்கள், பிசாசின் கிரியைகளை காண்பீர்கள், கேட்பீர்கள். லிட்ரலாகவே என்ன செய்யணும்னா அனாய்ட் பண்ணப்படுகிறீர்கள். ஏசாயா 10 திருப்புங்க. ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம்னா தெரியலையா? நுகம்னா தெரியுமா தெரியாதாங்க? 2 மாட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய மேக்கால் மேலே வைக்கக்கூடிய அந்த கம்பு சொல்லுது. அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்தில் இருந்த அவன் நுகமும் நீக்கப்படும். எந்த நாள்னா அபிஷேகம் பண்ணப்படுகிற நாளில், உன் மேலே அனாயிண்டிங் வருகிற நாளில் உன் தோளிலிருந்து சுமை நீங்கும். மக்களுக்கு எத்தனை சுமை இருக்குமே தோளில் தெரியல. உன் தோளைக்கு சுமைக்கு நீங்களாக்குவேங்கிற பார்த்தீங்களா? பல காரியங்களை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, அப்படியே நெஞ்ச யாரையும் அமுக்கிற மாதிரி இருக்கும், கல்லை வைக்கிற மாதிரி இருக்கும், ஷோல்டர் வலிக்கும். ஸ்ட்ரெஸ், ஷோல்டர் ஏன் வலிக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. அதை குறித்த பாரம், இதை குறித்த பாரம், என்ன செய்வேன், ஏது செய்வேன், அவனை பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் போது பாரத்தின் மேல் பிசாசு சொல்லுவான், என்ன செய்ய போற, இதை குறித்து என்ன செய்ய போற, அதை குறித்து என்ன செய்ய போற, என்ன செய்ய போறேன், ஒரு தம்மை தட்டி பத்த வைக்க போறேன். பைத்தியக்காரங்க டென்ஷனான தம்மை வச்சு பத்த வைக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களே செய்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஆண்டவரே என்னால் முடியாது. உங்களோட அபிஷேகம் நுகத்தை முறிக்கின்றிருக்கு. முறிக்கும்னா ஒட்ட வைக்க மேற்காலம் ஒட்ட மாட்டாங்க. ஒன்று புதுசாக இருக்கணும். அது வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாடு இழுத்துச்சுன்னா உடஞ்சிரும், பாரம் தாங்காது. முறிக்கும்னா அது இனி யூஸ் பண்ணப்பட முடியாதுன்னு அர்த்தம். அபிஷேகம் எல்லா காரியத்தையும் முறிக்கும், செயலிழக்க பண்ணும். இது பரிசுத்தோட கிரியை தான், பரிசுத்தோட வல்லமை தான். நீ எண்ணெயை பூசும்போது வெறும் எண்ணெய் மட்டுமல்ல, தேவ அபிஷேகத்தின் மேலே வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நுகங்கள், என்ன நுகங்கள் இருக்கிறதோ, என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அது முறிக்கும். வியாபாரம் ஓடலை, ஆள் வரமாட்டுக்காங்க, எண்ணெய் தடவுங்க, அறிவோடு தடவுங்க. நான் அபிஷேகிக்கிறேன். இந்த வியாபாரத்துக்கு விரதமாக இருக்கக்கூடிய எல்லா நுகங்களும் இயேசு நாமத்தில் முறிக்கப்படுவதாக சொல்லுங்க. பணம் வரட்டும், கல்லா நிரம்பட்டும். அப்புறம் இருக்கு சில விஷயங்கள்லாம். சொல்லி கொடுத்தோன்னே மறந்துடாதீங்க. அபிஷேகம் உங்களை எப்பவுமே எங்க வச்சிருக்குங்க. அபிஷேகம் உங்களை நுகங்களை முறிக்கிறது மட்டுமல்ல, உங்களை எங்க வச்சிருக்கோம். ஸ்ட்ரெஸ் இருந்தால் தாங்க முதுமை அடைவீங்க. ரிலாக்ஸாக இருங்க, முதுமை அடைவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். இந்த தேவ சமூகத்தை அப்பம் வைக்கிறாங்க தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள 3 இருக்கும். அதாவது பரிசுத்தலத்தில் 3 காரியம் இருக்கும். சொல்லுங்க அப்போ. நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக உங்களுக்கு அதை நல்ல பரிசு வாங்கி தரேன். 3 இருக்கும். பரிசுத்தலத்தில் 3 இருக்கும். தேவ சமூகத்தை அப்போ இருக்கும். சொன்னலங்க எடுத்த உடனே தேவ சமூகத்தை அப்போ இருக்கும். அப்புறம் மெனோரா இருக்கும். அப்புறம் தூப பீடம் இருக்கும். மூணுமே பொதிச்சிருக்கேங்க. மெனோராவை பொதிச்சிருக்கேன், தேவ சமூகத்தை அப்பத்தை பொதிச்சிருக்கேன். தேவ சமூகத்தை அப்பம் இருக்கும்போது நடுவில் ஒயின் இருக்கும். அதில் அப்பம் ஒயின் ஏத்தாப்பில் மெனோரா. மெனோரா ஒலிவ எண்ணெயினால தான் எரியும். இந்த அப்பம் வாரத்துக்கு 1 முறை தான் மாற்றுவாங்க.
வாரத்துக்கு ஒரு முறை தான் மாற்றுவாங்க. ஆனால் அந்த அப்பம் புளித்து போகாது. வாரத்துக்கு ஒரு, சிலர் சொல்கிறாங்க ரெபனிக்கல் டீச்சிங்கில் அது சூடாக இருக்குங்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் மாற்றுவாங்க. அடுத்த ஓய்வு நாளில் மாற்றும் போது அதை ஆசாரியர்கள் சாப்பிடுவாங்க. ஆசாரியனை தவிர யாருமே சாப்பிடக்கூடாது. ஆனால் தாவீது ஒரு முறை சாப்பிடுவார். ஏன் ஆசாரிகள் அவ்வளோ? இன்னைக்கு பாருங்க, மக்களுக்கு 35 நிமிஷம் தான் ஆராதனை இருக்கு. நீங்கள் நிற்க வைக்கிறதுக்கு 8 மணி நேரம் நின்று ஆராதிப்போமே. அந்த ஹோல் டேயும் அவன் நிற்கணும், ஆசாரியன். தெரியுமா? எந்த இடத்தையும் சேர் இருக்காதுங்க. ஃபுல் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் நிற்கணும். எவனும் சோம்பேறியா இருக்க மாட்டான், விக்ரஸாக இருப்பான். ஏன்? அப்பம் சாப்பிட்றவன். அது ஆசாரிகள் மட்டும் சாப்பிட்றது. நீங்கள் ஆசாரியா? இல்லை பசங்க, நான் ஆசாரி இல்லை, நான் அதை கேட்கல. நீங்கள் ஆசாரியரா? இன்னும் சிலருக்கு அந்த சைத்தான் இன்னும் போகலை. நீங்கள் ஆசாரியரா? அப்போனா அந்த அப்பத்தை சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா எல்லாமே இருக்கலாம். அப்பம், திராட்சரசம், எண்ணெய். யாத்திரா 29க்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பலி செலுத்தலை. ஒரே பலி கிறிஸ்து. கிறிஸ்துக்கு ஒரு பூரண பலியை செலுத்தி முடிச்சிருக்கிறார். ஆனால் நம்ம விசுவாசத்தில் செய்ய வேண்டிய சில எலமெண்ட்ஸை கத்தர் கொடுத்துருக்கிறார். யாத்திராகம் 29:38. பலிபீடத்தில் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. இயேசு காலையில் அந்த பலியிடுகிற நேரத்தில் தான் இயேசு சிலுவையில் கட்டப்படுகிறார். அந்த காலை பலி 9 மணிக்கு செலுத்துவாங்க. 9 மணியில் தான் இயேசு சிலுவையில் கட்டப்படுகிறார். அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் தான் அவர் உயிரை விடுறார். 2 பலி, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதுக்கப்புறம் 40. ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பையாக. ஆட்டுக்குட்டி சிலுவையில் மரிச்சாச்சு. ஆனால் இன்னைக்கு நான் நேச்சுரலாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அப்பம், திராட்சரசம், எண்ணெய். நேச்சுரல் காரியம் வந்து நேச்சுரல் காரியம் ஸ்பிரிச்சுவல் காரியத்தை லிங்க் பண்ணுது. இப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, அது வந்து நேச்சுரல் காரியம். அது நேச்சுரல் காரியமா? ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியத்தை உங்களுக்கு ரிமைன் பண்ணுது. நான் பாவத்துக்கு மரித்தேன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் ரிமைன் பண்ணுது. ஒவ்வொரு நம் சபையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நேச்சுரல் காரியமும் ஒரு ஆவிக்குரிய காரியத்தோடு தொடர்புடையது. இயேசு எனக்கும் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் கசக்கப்பட்டதுனால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவர் நிராகரிக்கப்பட்டார், நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். இது கேட்டு போயிடக்கூடாது, தீவிரம் காமிக்கணும். வாசிப்போம். உபாகம் 28:1-14 வரை ஆசீர்வாதம் சொல்லுது. அதுக்கப்புறம் சாபம் சொல்லுது. 38 வாசிப்போம். இது சாபம். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் மறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பச்சித்து போடும். எது பச்சித்து போடும்? நிறைய விதைப்பாய், கொஞ்சம் மறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பச்சித்து போடும். கீழே திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளெல்லாம் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை பூசிக்கொள்வதில்லை. உன் ஒலிவு மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போகும். எண்ணெய் இருக்காது, அப்பம் இருக்காது, திராட்சை ரசம் இருக்காது. இது சாபம். ரிசல்ட் 41. நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். அப்பம் குறையும் பொழுது, திராட்சை ரசம் குறையும் பொழுது ஃபேமிலி லைஃப்பை டச் பண்ணுது. நான் சொல்கிறது கவனிக்கிறீங்க? அப்பம் போயிடுது, திராட்சை ரசம் போயிடுது, எண்ணெய் போயிடுது, எல்லாம் வெட்டுக்கிளி பூச்சிகள் அரிக்குது.
என்ன ஆகுதுன்னா, உன் குமாரர்கள் பிறப்பாங்க, ஆனால் உன் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, சிறைப்பட்டு போவார்கள். நீங்கள் எத்தனை வீட்டில் பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள் அவங்க கண்ட்ரோல் இல்லை, பாரலையும் மற்ற நண்பருடைய கையில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறது? இது வெட்டுக்கிளி பச்சுத்துரும். போனோம் கவனிக்கிறீங்க, போனோம் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் படித்தேன், அதோட படிப்போம். யோவேல் 2க்கு வாங்க. இந்த 24ஆம் வசனம், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். தானியம் நிரம்பும், எண்ணெயும் திராட்சை ரசமும். இதை கொடுத்த ட்ரூத் ஓவர்ஃப்ளோவாக இருக்கும். இன்னைக்கு மெட்டீரியல் இல்லை, இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் காரியம் ஓவர்ஃப்ளோவாகும். என்ன ஆகும் ரிசல்ட்டு? நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசிக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்? அங்கே இது மூணுமே அடிபடுது, இங்கே மூணுமே ஓவர்ஃப்ளோ ஆகுது. இது மெய்யாவே நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா ஆக்ட் பண்ணணும். நம்புறீங்கன்னா கேட்டு போகக்கூடாது. நம்பர்னா ஆக்ட் பண்ணணும். கம்பெனி எடுக்கணும், ஜெப எண்ணெய் யூஸ் பண்ணணும், தலையில் தேய்க்கணும். எங்கேயாவது பிரைவேட் நீங்கள் தேய்ங்க, வியாபார ஸ்தலத்தில் தேய்ங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், படித்த தகவல். பெர்முடா ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டீங்களா? பெர்முடா ட்ரையாங்கிள் ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவும் போகக்கூடிய கடல் வழியில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிளில் அது மேலே போன, அது வழியாக போன பல கப்பல்கள் ஏரோப்ளேன் முங்கியிருக்கு. ஒன்றை கூட வெளியே எடுக்கல இது வரைக்கும். இப்போ சமீபத்தில் பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நியூஸ் இல்லை. ஆரம்பத்தில் யூஎஸ் ஏரோப்ளேனே 3-4 போயிருக்கு, 2 கப்பல் முங்கியிருக்கு. இது வரைக்கும் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலேசியன் ஏரோப்ளேன் ஒன்று போச்சு. இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. அந்த நேரத்தில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, பெர்முடா ட்ரையாங்கிள்னாங்க. ஆனால் தெரியல, யாருக்குமே ப்ரூஃப் தெரியல. அந்த ஒரு 67-80 பெர்முடா ட்ரையாங்கிளில் பல ஏரோப்ளேன் உள்ளே விழுந்திருக்கு. ஏரோப்ளேன் விழுந்திருக்கு, கப்பல் மூழ்கிருக்கு. ஏன் மூழ்கிச்சு, என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ட்ரையாங்கிளில் ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்குது. அது ஸ்பிரிச்சுவலாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு இந்த நீக்ரோஸ் எடுத்து போனாங்க தெரியுமா? அப்போ பல நீக்ரோக்களை சித்திரவதை படித்து அந்த இடத்துல கொண்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கொண்டு போகும்போது சித்திரவதை படித்து கடலில் தூக்கி எரிஞ்சிருக்காங்கிறாங்க. எந்த ஒரு இடத்துல அகால மரணங்கள் ஏற்படுகிறதோ அந்த இடத்துல கெட்ட ஆவியோட ஆதிக்கம் இருக்கும். இது ரியல். அதை போக்குவதற்கு இது நான் கேட்ட காரியங்கள். சில விசுவாசிகள் கப்பல் எடுத்து ட்ரையாங்கிள் வர போய் அந்த இடத்துல கம்யூனின் எடுத்தாங்க, எண்ணெய் பூசினாங்கிறாங்க. அந்த இடத்துல எண்ணெய் தெளித்தாங்க. அதுக்கப்புறம் பெருமுடாங்க ட்ரையாங்கிளை குறித்து எந்த நியூஸுமே வரல. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோமா, டீப்பாக விசுவாசிக்கணும், ஆழமாக விசுவாசிக்கணும். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக மேலறையில் அப்பமும் திராட்சை ரசமும் எடுக்கிறார். எண்ணெய் வரணும்ல, மூணுமே வரல, அப்பம் திராட்சை ரசம் எண்ணெய். அதுக்கப்புறம் எங்கே போனார் அவர்? கெத்செமனே போனாங்க. கெத்செமனேன்னா என்ன? அண்ட் ஆயில் பிரஸ்ன்னு அர்த்தம். கெத்செமனேங்கிற வார்த்தையை அண்ட் ஆயில் பிரஸ்ன்னு அர்த்தம். அங்கே ஒலிவ கொட்டைகள் நசுக்கப்படக்கூடிய இடம். ஒலிவ கொட்டை நசுக்கப்படும் போது ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா எண்ணெய். அது தேவாலயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மெனோராவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 2வது வருகிற எண்ணெயை மெடிசனுக்கும் சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. 3வது வர்ற எண்ணெயை சோப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மக்கள் சில நேரத்தில் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க தெரியுமா, எதிர்காலத்துக்கு கொடுத்து அப்படியே குழப்பத்தில். கெத்செமனே தோட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ஆனார் அவர். அபிஷேக எண்ணெய் தடவுங்க, விசுவாசி தடவுங்க, ஸ்ட்ரெஸ் போகும். அபிஷேகம் நோங்களை முறிக்கும், தடைகளை நீக்கும், அப்புறம் சுகமாக இருக்கும், மெடிசனாக இருக்கும். 3வது காரியம், மனதில் இருக்க அழுக்குகள் எண்ணங்களை அது நீக்கும். விசுவாசினே செய்யுங்க. கையில் என்ன இருக்கா, எண்ணெய் கொடுத்த அறிவு இருக்கா, மற்றவர்களால் காண முடியாத காரியங்களால் பார்க்க முடியும். தாவீதை மற்ற எல்லாரும் ஆடு மேய்க்கிறவங்க தான் லாய்க்குன்னு பார்த்தாங்க.
ஒரே ஒருத்தன் கையில் மட்டும் என்ன இருந்துச்சு, அவன் மட்டும்தான் ராஜாவை பார்த்தான். அவனை மற்ற எல்லாரும் ஆடு மேய்க்கிறவனை பார்த்தாங்க. அபிஷேகம் கையில் உள்ளவன் பார்த்தான், ராஜான்னு பார்த்தான். உங்களை பார்க்குற விதம் மாறிடும், ஆட்டிடியூடு மாறிடும். வெளிப்படுத்திய விசேஷத்தில் 6 எதிரும் வாய்ட்டு சொல்லிட்டு போயிடுறேன். பெரிய பஞ்சம் ஏற்படும். ஒரு கொத்தன் குதிரையில் வருவான், அவன் கையில் தராசு இருக்கும். தராசு இருக்குன்னு என்ன அர்த்தம்? வாங்குறதும் கொள்ளுவதும் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். பரலோகத்திலும் சத்தம் வருது, எண்ணெயையும் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதேன்னு வருது. வேறு எதையும் சேதப்படுத்தான்னு சொல்லலை, இது 3ஐயும் சேதப்படுத்தாதே. இது 3 மக்களுக்கு வேணும். இது குறித்த அறிவு வேணும், ட்ரூத் வேணும். ட்ரூத்னால் நிறையப்படுங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்க, நிறைவாக வாழலாம். தொடர்றதுன்னு சும்மா தொடர்றது இல்லைங்க. அபிஷேகம், ஆவியானுடைய ஆளுகை, இந்த சத்தியத்தை விசுவாசிங்க, அப்ளை பண்ணுங்க. எல்லா நுகங்களும் உடையும், ஜெயம் உண்டாகும், புதிய காரியங்களை பார்க்கலாம். எழுந்து நிற்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பத்தினாலும் எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அபிஷேக எண்ணெய்க்காக, கர்த்தருடைய பந்திக்காக, உடைய சரீரம் பிக்கப்பட்டதுக்காக, ரத்தம் சிந்தப்பட்டதுக்காக, எங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அபிஷேகத்திற்காக நன்றி. இந்த அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கிறதுக்காக, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெறும் போதனையாக எடுத்து செல்லாமல் விசுவாசிக்கக்கூடிய மக்களாக, விசுவாசித்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற மக்களாக மாற்றுறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய உயர்த்தலில் வல்லமை இருக்கட்டும். உங்களுடைய நிறைவான கரம் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே, பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். பிள்ளைகள் சிறைப்பட்டு போன மக்களாக, பிள்ளைகளாக இல்லாமல் கர்த்தருடைய களத்தில் அலங்காரமான கிரீடங்களாக, நீதியின் விருட்சங்களாக இருக்கட்டும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் எல்லா தடைகளும் நுகங்களும் முறியட்டும். சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் ஆளுகை செலுத்தட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு நோயும் பலவீனம் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.